கணேச சரணம் சரணம் கணேசா. என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உள்ள இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதில் 2024 வருஷத்தில் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த வாரம் நிறைவு செய்கிறார். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் நாளைய தினத்திலிருந்து, அதாவது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய யோகங்களை செய்ய போகிறார். இந்த சந்திர பகவான் சுக்கிரனோடு போய் முதல்ல சேர்றார். 3ஆம் தேதி சுக்கிர பகவானோடு அவர் சேர்வார். அப்படி போய் உட்கார்ப்பார். கொஞ்ச நேரத்தில் சுக்கிர பகவான் அப்படியே மெல்ல மகரத்துக்கு மாறிடுவார். அப்போ உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திற்குள் சந்திரன் போகிறார். முதல்ல சுக்கிரன் பக்கத்தில் போகிறார். இது என்ன ஆகும்னா, இந்த டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து உங்கள் குடும்பத்திலே ஒரு சில நல்ல செய்திகள் வர துவங்கிடும். மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திலே நல்ல செய்திகள் வர துவங்கிடும். இந்த டிசம்பர் மாதத்திலே கூட சில குடும்பங்களில் உங்களுக்கு சில சுப நிகழ்ச்சிகள் பற்றிய செய்தி வரும். சஷ்டி அப்த பூர்த்தி, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள், நல்ல தகவல்கள் குடும்பத்தில் வர துவங்கிடும். சுக்கிரனுடைய அனுகூலம் மகர ராசிக்குள்ள ஆன பிறகு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன் மேஷராசிக்காரர்களுக்கு. அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நல்ல ஒரு பதவியை தருவார், நல்ல திருமண வாழ்க்கையை தருவார். பொதுவாக சிலருக்கு வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற பிறகு நான் நல்லா முன்னேறினேன்பாங்க. ராசி கட்டத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய சில கிரகங்கள் நவாம்சத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஒருத்தருக்கு ராசியில் சுக்கிரன் சாதாரணமாக இருக்கார் வச்சுக்கோங்க, நவாம்சத்தில் ரொம்ப நல்ல உச்சமாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ரொம்ப உச்சமாக ஆகிறது. உங்கள் ராசிநாதன் ராசியில் சாதாரணமாக இருக்கார். நீங்களே ஒரு சிம்ம ராசியில் பிறக்கிறாள். உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் துலா ராசியில் உட்கார்ந்துருக்கார் ராசி கட்டத்தில். அப்படின்னா நவாம்சத்தில் போய் ஒரு மேஷத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கையாக இருக்கும். பெரிய உச்சத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடுவீர்கள் ஆஃப்டர் மேரேஜில் அப்படிங்கிற யோகத்தை அது கொடுக்கும். அந்த நவாம்சம் அதை நமக்கு விளக்கி சொல்லும். அப்படி சுக்கிர பகவான் தான் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிர பகவான் இப்போ நல்ல நிலைமையில போய் உட்கார்றார். சனியுடைய வீட்டில் சுக்கிரன் உட்கார்றார். இது நல்ல பண வரவை தரும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்றாங்க அப்படின்னா நல்ல பண வரவு வரும். சனியுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் நல்ல பண வரவு வரும். சனியுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் நல்ல பண வரவு வரும். அப்படி சனியுடைய வீடான மகரத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரன் உட்கார்கிற போது நல்ல பண வரவு வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி பெண்களுடைய வாழ்க்கை உயரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம் விலக போகிறது, பதட்டம் விலக போகிறது, பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது, குடும்பத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்க போகிறது. எந்த ஒரு தவறையும் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உண்டு. படிப்பில் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இது ஒரு அனுகூலமான விஷயமா உங்கள் ஜாதகத்தில் இருக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதியவர்களை நம்பி எந்த பண பரிவர்த்தனையும் செய்துக்க வேண்டாம். அதில் மட்டும் கவனமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டீங்கன்னா அவளுக்கு குங்கும அர்ச்சனை செய்தால் மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி சேரும்.
எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரம் அமரக்கூடியது 7ஆம் இடத்தில் துவங்கி 10ஆம் இடம் வரைக்கும் போறார். அப்போ நல்ல ஒரு பொருளாதார ரீதியான உயர்வை கொண்டு வந்து கொடுக்க போறார். எப்படின்னா, சுக்கிர பகவான்னா உங்க ராசிக்கு அதிபதி, அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரம் பாக்கியமான வாரம். சுக்கிரன் எப்போ 9ஆம் இடத்துக்கு போறாரோ அப்போ உங்களுக்கு பாக்கியமான காலம் ஆரம்பிச்சிடுது. மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகிற காலம். மகள் சம்பந்தமான நல்ல செய்தி, உங்கள் வீட்டில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுப செய்தி. அது கல்யாணமாக இருக்கலாம், சீமந்தமாக இருக்கலாம், வழகாப்பாக இருக்கலாம், பூணூலாக இருக்கலாம், சஷ்டியத்துக்கு பூர்த்தி, சதாபிஷேகமாக இருக்கலாம். என்ன நல்ல நிகழ்வை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும்னு அர்த்தம். அதுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துட்டு ராசியை பார்த்துட்டு இருக்காங்க. சூரியன் எப்படிப்பட்டவர்? 4ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் பார்க்கிறாருங்க போது புதுசா வீடு வாங்குற யோகம், ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்குற யோகம். அப்படி ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அது புதன் பகவான் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி. ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் இப்பொழுது ஏற்பட போகுது. இந்த வாரம் அந்த தொழிலினால் நல்ல வருமானம் வரப்போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லையா உங்க குடும்பத்தில்? இப்போ குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. பிசினஸ்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும். எல்லாமே நல்ல யோகமா ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த சுக்கிர பகவான் பாக்கியத்துக்கு போன பிறகு சிலருக்கு பயணங்கள் அமையும். அந்த பயணங்களும் வெற்றிகரமாக அமையும். சிலருக்கு கொஞ்சம் உடம்பு பாதிப்புகள் இருக்கலாம். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இது எல்லாம் நல்லா இருக்கு. 10ல் சனி உட்கார்ந்தார் பாருங்க. இந்த சனி பகவான் மட்டும்தான் ஒர்க் ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கார். அந்த ஒர்க் ப்ரெஷர் ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லணும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் விளக்கும். அதனால் அதை சொல்லணும். ராகு பகவான் சர்வ வல்லமை பொருந்தியவர். 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்ப தினந்தோறும் கருமாரியம்மனை வழிபட்டு பாருங்கள். சர்ப்ப கிரகங்களை வழிபட்டு பாருங்க. உங்க ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சுன்னா அவர் எந்த நாளில் வழிபடுறது, எந்த நட்சத்திரத்தில் வழிபடுறதுன்னு முடிவு பண்ணணும். இருந்தாலும் பொதுவாக நீங்கள் வந்து சர்ப்ப கிரகங்கள் வழிபட்டு பாருங்க, கருமாரியம்மனை வழிபட்டு பாருங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த சர்ப்பதோஷமாக இருந்தாலும் அதனுடைய வீரியம் குறைஞ்சு உங்களுக்கு நன்மை தரும். அப்போ இது நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்கு. எஜுகேஷன் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிற விஷயமோ, ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷனில் சீட் கிடைக்கிற விஷயமோ எல்லாமே இப்போ கைகூடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக கதிராமங்கலம் வனதுர்க்கை, கதிராமங்கலம் வனதுர்க்கையை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் பெருகும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய பயணம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கு. முதல்ல ரொம்ப நாளாக திருமணம் தடைப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் வார துவக்கத்திலேயே கைகூடும். காதல் விஷயங்களில் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகி காதல் கைகூடக்கூடிய காலமாக இருக்கும். செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள், செயற்கை முறை கருத்தரித்தலை நாடுவதற்கு இந்த காலம் சரியா இருக்கும். 5க்குரிய சுக்கிரன் 8ல் போய் உட்கார்ந்திருக்கார். அவர் 8ஆம் இடத்தின் பயணம் அவருக்கு உங்களுக்கு வந்து செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சுக்கிரன் மீது ராகுவுடைய பார்வை வேற இருக்கு. அப்போ நல்ல முறையில் செயற்கை முறை கருத்தரித்தல குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான வாரம் அப்படின்னு இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். டிசம்பர் 2லேருந்து 8 வரைக்கும் உள்ள காலகட்டமே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது, நமக்கு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க போகிறது.
அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பாருங்களேன், நம்மளுக்கு பல பேருக்கு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது மன சிக்கல்கள் இருந்தால் சிக்கல்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு நடக்கிறது. அந்த சுக்கிரனை ராகு பார்க்கறதுனால அந்த செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த அமைப்பு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் சொக்கநாதர் வழிபாடு செய்யணும். மதுரை மீனாட்சி ஸ்தலம் இல்லையா, அந்த மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை வழிபடணும். அவரை வழிபடுகிற போது மிதுனராசிக்காரர்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும், எதிர்பார்த்த வாழ்க்கை உயர்வு இந்த வாரம் கிடைக்கும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிகுந்த அனுகூலம் பண்ண போகிறார். ஏன் சந்திர பகவான் எடுத்துக்கணும்னா, உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் எங்கே உட்கார்றாருன்னா, விருச்சிக ராசியில் அமர்ந்து வாரம் துவங்கிறது. விருச்சிகத்துக்கு சந்திரன் போய் வாரம் துவங்கிறதுனா, சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கார், செவ்வாய் கடகத்தில் இருக்காருன்னா முதல் நாளே ராசி இந்த கிரக பரிவர்த்தனை ஆகிறது. அப்போ இந்த கிரக பரிவர்த்தனை என்பது உங்கள் வாழ்க்கையிலே அன்றைய தினத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். சிலருக்கு வீடு மாறுவதற்கான ஒரு யோகமான ஒரு செய்தி வரப்போகிறது. சிலருக்கு வேலை மாறுவதற்கான யோகமான செய்தி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான மாற்றம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. அது ரொம்ப விசேஷம் இல்லையா? ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, பழைய சொத்தை விட்டுட்டு புது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இப்போது ரொம்ப அருமையாக கடகராசிக்காரங்களுக்கு கூடி வரும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு யோகமான அமைப்பு பாருங்க. சந்திர பகவான் உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே அமர்வதும், ராசியிலே 5ஆம் இடத்தோடு அமர்வதும் இந்த பரிவர்த்தனை பெரிய யோகத்தை கொடுக்குறது. சில பேர் இந்த காலகட்டத்தில் குழந்தைய தத்து கொடுத்து வாங்குவீங்க. குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, தத்து குழந்தையை எதிர்பார்த்தவர்களுக்கு இப்போ தத்து குழந்தை பிராப்தி அமையும். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு பதவி கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து இன்னொரு இன்சார்ஜ் உங்களுக்கு பொறுப்பு அப்படி சேரும். அப்படி ஒரு நல்ல அதிகார பதவி பொறுப்பு கூட வரும். நீங்களே ஒரு நிர்வாக பொறுப்பில் இன்னொரு அதிகார எக்ஸ்ட்ரா பொறுப்பு சேர்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் சூரிய பகவானும் 5ல் உட்கார்ந்துருக்கிறது நல்ல ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நிர்வாக பொறுப்புகளுக்கும், ஒரு அரசு அலுவலராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளும், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே சில நிர்வாக பொறுப்புகள், நல்ல பொறுப்புகள் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ சேரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருமையான நேரம். 3க்குரிய புதன் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது, காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் பலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குதுன்னா அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். நல்ல சூழ்நிலை இருக்குது. குரு பகவான் பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை. அப்போ பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் நிறைஞ்சிருக்கு. விஞ்ஞானிகளுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். எதையுமே ரொம்ப தீர்க்கமாக யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும். விஞ்ஞானிகளுக்கு பெரிய பெயரும் புகழும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பேர் வாங்குவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல பெயர், நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சாலை குமரன். திருநெல்வேலி சாலை குமரனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் தேடி வரும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து அவர் கேட்டையிலேருந்து அவர் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு மாறுறார் சந்திர பகவான் அன்றைய தினம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா, இந்த காலகட்டங்கள் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது.
ஏற்கனவே 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துட்டு காதல் விஷயங்களில் வெற்றி தருகிறது. சிம்மராசிக்கார இளைஞர்கள் வந்து காதலில் வெற்றி கிடைக்கும். ஒரு பேரண்ட்ஸுடைய சம்மதம் இல்லை, இல்லை வெளியே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய நேரம். பலருக்கு கலப்பு கல்யாணங்கள் கூடி வரும். இப்போ ராசிக்கு அதிபதியான சூரியன் வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது தேக ஆரோக்கியத்தில் இருக்க கொஞ்சம் கவனமும் செலுத்தணும். என்னன்னா சிலருக்கு இடம் மாறுவீங்க, அந்த சீதோஷ நிலை சிலருக்கு ஒத்து வராது. அங்கே உள்ள தண்ணீர் ஒத்துக்கல, அங்கே உள்ள சீதோஷ நிலை ஒத்துக்கல அப்படிங்கிற அமைப்பு சிலருக்கு இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் காற்றோட்டமாக வீட்டை இப்போ வச்சுக்கணும். வீட்டில் அது காற்றோட்டமாக வைத்துக்கொள்வதும் உங்களுக்கு ரொம்ப சில பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்கும். இப்போ நல்ல பணவரவு வந்து சேரும். சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவு வந்து சேரும். 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கார். அப்போது என்னாகிறது, வீட்டில் சில பாதிப்புகள், நம்ம ஹெல்த்துலேயே இடம் மாறுவதால் சில பாதிப்புகள், பெற்ற தாய்க்கு சில உடல்நல பாதிப்புகள் அதெல்லாம் கொடுக்கறது. அப்போ இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம கூடுதல் கேர் எடுத்துக்கணும் இந்த வாரம் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் சிலருக்கு இப்போது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட செய்திகளும் வந்து சேரும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். டெய்லி பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு நமஸ்காரம் பண்ணிகிட்டே வரணும். பிள்ளையார் வழிபாடுங்கிறது உங்களுக்கு பெரிய சக்ஸஸை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறது. அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறது சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய வாரம் வச்சுக்கோங்களேன். அட்டமத்தில் ராகு இருக்கார். இதை மட்டும்தான் நம்ம ரொம்ப முக்கியமாக மனசில் வச்சுக்க வேண்டியிருக்கு. அட்டமத்தில் ராகு இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. எந்த விஷயத்திற்கு நாம் ரொம்ப ஆசைப்படுறோமோ, காசுக்கு ரொம்ப ஆசைப்பட்டால் அங்கே ஒரு சிக்கல் வரும்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்திலையும் பேராசை வைத்துக்கொள்ள வேண்டாம். பேராசை வச்சுக்கலைனாலே அந்த ராகு பகவான் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதை புரிஞ்சுட்டா போகிறோம். இந்த வாரம் அதே மாதிரி விநாயகரை வழிபட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் அப்படி உட்காந்து நீச்ச நிலை பெறுகிற போது உணவு பதார்த்தங்கள் சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு அது ஃபுட் பாய்சன் ஆகலாம். இடம் மாறி போய் ஏதோ ஒரு இடத்துல சாப்பிடுவீங்க, ஒரு அவசரத்தில் ஒரு இடத்துல சாப்பிடுவீங்க, அதனால் ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு 3-11ஆம் இடம் சம்பந்தம் வருது. அதாவது 11ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் இப்போ 3ஆம் இடத்துல உட்கார்றாரு பாருங்க, கோச்சாரத்தில். இது ரொம்ப விசேஷம். அப்போ நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களெல்லாம் ரொம்ப சக்ஸஸ் ஆக போகிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த வாரம் செய்ய போகிற ஒரு பயணம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க பாருங்கள், அந்த ட்ராவல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். குடும்பத்தில் ஒரு கல்யாணம் சம்மந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது, அது வெற்றிகரமாக அமையும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக இப்போ ஒப்பந்தங்கள் போட்டிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஒரு ஒப்பந்தம் போடணும்னு நினச்சிருக்கீங்க பாருங்கள், அந்த கான்ட்ராக்ட் விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனேட் ஃபேமிலி நாங்கள் பாருங்கள், அது கன்னிராசிக்கு இப்போ உண்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் கூட அதையும் மீறிய அன்பு, குழந்தைகள் மீதான அன்பு, குழந்தைகள் வாழ்க்கையில் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம், உங்கள் பொருளாதார முன்னேற்றம், உங்கள் பயணங்களில் வெற்றி, திருமணம் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைன்னு ரொம்ப நல்லா இருக்கு இந்த வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், அவரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனானவன் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்தார்னா இவளை கையில் பிடிக்க முடியாது. பொதுவாக துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் பெறுகிறார்கள். சுக்கிரன் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கார்னு அர்த்தம். சுக்கிரன் ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகம் ராசியில் நல்லா இருந்தாலும் சரி, நவாம்சத்தில் நல்லா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. ராசியை விட நவாம்சத்தில் நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை சாதாரண மனிதர்களை போல பார்க்கறதுக்கு தெரிவாங்க.
ஆனால் இவர்கள் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வசதிகளை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அப்படி கொடுக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும். இந்த சூரிய பகவான் என்ன செய்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு அவர் லாபாதிபதி, நல்ல தன வரவை கொண்டு வந்து கொடுப்பார். அது எப்படிப்பட்டவரோடு அவர் சேர்ந்திருக்கிறார்னா உங்களுடைய பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்பா வழியில் ஒரு வருமானம் வந்து சேரும். ஒரு அரசாங்க வழியில் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். ஒரு பட்டா வேணும், இல்லை வேறு ஏதோ அரசாங்க ஒரு உதவி எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறீங்க, அரசு திட்டத்துடைய உதவி ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகிறது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக துளாராசிக்காரர்களுக்கு இப்போ கிடைக்கும். அதுவும் சுக்கிர பகவான் வந்து 3ஆம் இடத்துல இவ்வளோ நாள் இருந்தார். அதுவே நல்ல இடம் தான் உங்களுக்கு. இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் யோகாதிபதி சனி பகவான் ரொம்ப துளாராசிக்காரன் இந்த மூவ்மெண்ட்டை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் 4ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் யார் வீட்டுக்கு போகிறாருன்னா உங்களுடைய யோகாதிபதி வீட்டுக்கு போகிறார். யோகாதிபதி யார்? சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு மகரம் கும்பம் 2 ராசி இல்லையா? அந்த மகர ராசிக்குள்ளே போய் உட்கார்றாரு பாருங்க சுக்கிர பகவான். அப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, அந்த சுக்கிர பயிற்சியினால் பெரிய வளர்ச்சியை துளாராசிக்காரர்கள் பொழுது பெறப்போகிறீர்கள். இதுவரைக்கும் கார் ஓட்டாதவங்க இப்போ புதுசாக கார் ஓட்ட ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் பேரில் கார் இல்லையா, இப்போ வாங்கணும்னு நினைப்பீங்க. உங்கள் பேரில் ஒரு முக்கியமான பொருட்கள், அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது, வீடு வாங்குவது, அப்படி வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நடக்க போகிறது. எஜுகேஷனில் துளாராசி பெண்கள் ஜொலிக்க போகிறீங்க. எவ்வளவோ யோகங்கள் இப்போ காத்துன்னு இருக்கு. தேக ஆரோக்கியத்தில் இருந்த பல பிரச்சனைகள் இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அதுவும் 6க்குரிய குரு 8ல் உட்கார்ந்துட்டு ஒரு அட்டகாசமான வாழ்க்கையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறார். அப்படின்னா அர்த்தம் அந்த விபரீத ராஜயோகம் பல வெற்றிகளை உங்களுக்கு தருது. அதனால இந்த வாரம் சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு யோகமான காலம் துளாராசிக்காரர்களுக்கு. அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வருமானம் நல்லா பெருகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இப்போ இருந்துருக்கு. சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொடுக்கும். அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா நிறைய வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அதிகம் போகணும். நம்ம கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோயிலில் உப்பு மிளகு வாங்கி போடுவாங்க பாருங்கள், அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்யணும். கோயில்கள் எழுதி போட்டிருப்பாங்க, தோல் நோய் உள்ளவர்கள் உப்பு மிளகு வாங்கி போடலாம்னு எழுதி போடுவாங்க. உப்பு மிளகு வாங்கி போட்டு நீங்கள் தெய்வ வழிபாடு செய்கிற போது பெரிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாரம் இந்த வாரம். ஃபினான்ஷியலாகவும் இம்ப்ரூவ்மெண்ட், பிஸ்னஸ்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே நல்லா இருக்குது. 3ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு 8ல் உட்கார்ந்துக்கிறது. இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சளி தொந்தரவு மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. அந்த காமாட்சியை வழிபட்டிங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகள் வந்து சேரும். பொதுவாகவே சுக்கிரன் வந்து அவருடைய அனுக்கிரகம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டா காமாட்சி வழிபாடு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆகவே துளாராசிக்காரர்கள் காமாட்சியை வழிபட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் கூடி வரும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத ஆதித்ய யோகம் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண போகிறது. இப்போ புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும்னு அர்த்தம். இப்படி நான் புதன் லாபாதிபதி, ஆதித்யன் உங்களுக்கு கர்மாதிபதி. அப்போ 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையுடைய ஒரு யோகமான காலகட்டம். ஆஃபீஸில் நல்ல ப்ரொமோஷன் வந்து சேரக்கூடிய நேரம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. டீம் லீடரோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராய பேதங்கள் மறைய போகிறது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. முதல் நாள் அன்னைக்கு பரிவர்த்தனை, அவர் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காருங்கிறது சிலருக்கு ஃபாரின் யோகம், நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம்,
இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். ஏன்னா குரு அருள் இருக்குது, அதுவும் சேர்ந்துருக்கு. இது எல்லாமே நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு. ஆஃபீஸில் ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாமே கிடைக்கும். அப்படி இருந்தும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது கல்யாண பேச்சுவார்த்தைகள் ரொம்ப அருமையான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். உங்களுடைய விருப்பத்தை, காதல் விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஒரு சொத்து சுகம் வாங்கிறதுக்கு உள்ள யோகம் இப்போ கூடி வருது. சிலருக்கு ஞாபக மறதிகள் வரும். குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ கொஞ்சம் ஞாபக மறதி வரும். எதையுமே குறித்து வச்சுட்டு செய்கிறது உங்களுக்கு இப்போது ரொம்ப நல்லது. இப்போ இது நல்ல வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். வயலூர் முருகனை வழிபட அவருடைய வரம் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும். உங்களுக்கு எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சந்திர பகவான் இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்குள்ள நுழையிறார். பிறகு ராசியிலிருந்து உங்களுடைய தனஸ்தானத்துக்கு, தைரியஸ்தானத்துக்கு அவர் போக போறார். அப்போ இந்த வாரம் பல நன்மையான மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படின்னு அர்த்தம். உதாரணமாக அரசு துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு. தனியார் துறையிலே உயர் பதவி வகிக்கக்கூடியவர்கள் பல பேர் இப்பொழுது அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு மாற போறீங்க. யங்ஸ்டர்ஸுக்கு ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கைகூட போகுது. வெளிநாடுகளில் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க வேலை தேடுறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய அடுத்த மூவ் ஒரு சுபகாரியத்தை நோக்கி இருக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களுடைய அடுத்த மூவ் சுபகாரியங்களை நோக்கி இருக்க போகுது. குறிப்பாக தை மாதம் சிலருடைய குடும்பங்களில் கல்யாணம் கூடி வரப்போகுது. இது நாள் வரை உங்கள் குடும்பத்தில் இருந்த திருமண தடை இப்பொழுது விலகப் போகிறது. அதற்கு அறிகுறியாக பேஸ் அமைச்சு கொடுக்குது இந்த வாரம். அப்போ நல்ல சுப நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருமானம் கூட போகிறது. அந்த அமைப்பும் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்து அதனால் உங்கள் குடும்பத்துடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் சிலருக்கு இருக்கிறது. இது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாக இந்த வாரம் தென்படுறது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். 2ல் சுக்கிரன். வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வரணும். அதுதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். அதே போல் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இரத்தத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். அதை மெடிக்கல் அட்வைஸை தவிர்த்து விடக்கூடாது. கண்டிப்பாக அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும். இதுதான் தவிர்க்க வேண்டிய விஷயம். உணவு கட்டுப்பாடு இந்த வாரம் உங்களுக்கு அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கு உங்களுக்கு அனுக்கிரகம் புரியக்கூடிய தெய்வம் லலிதாம்பிகை. அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லலிதாம்பிகை வழிபாடு செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மிக யோகமான காலம் உருவாகிறது. இதுக்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் தான் யோகாதிபதி. அந்த யோகாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் உட்கார்றார். அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்க போகிறது. இதனால என்ன லாபம்? கல்யாணம் கூடி வரும், சுப செய்தி கூடி வரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் இந்த வாரம் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து ஒரு வரவு ஒன்று வர இருக்கிறது. அந்த யோகம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் ராசியில் உட்கார்றார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்.
பல மகர ராசிக்காரர்களுக்கு ஆஃபீஸில் நல்ல பொசிஷன் கிடைக்க போகிறது, நல்ல பதவி கிடைக்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் வருமான நிலை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உயர போகிறது. பொதுவாக அந்த சுக்கிரன் குரு காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பர். சுக்கிரனை குரு பார்க்குறார், அப்படிப்பட்ட அமைப்பு இப்போ உருவாகிறதுனாலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே உங்களுக்கு சுக்கிரன் சனியுடைய வீட்டில் வந்து அமர்வதே பொருளாதார வளர்ச்சியை தான் குறிக்கிறது. அதில் சுக்கிரன் குரு அப்படிங்கிறது அந்த அமைப்பு இருக்கிறதே மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன வரவு, சுப செய்திகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பிஸ்னஸில் ஒருபடி முன்னேற்றம் அப்படின்னு அமைகிறது. பிஸ்னஸில் ஒரு பொருள் இந்த பணம் வந்துச்சுன்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவேங்கிற வாழ்க்கையில் இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். நல்ல பங்குதாரர் விஷயத்தில் ஒரு நல்ல பண வசதி படைத்தவருடைய தொடர்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா சிலருக்கு வந்து நெருங்கிய நண்பர்களோடு கருத்து மாறுபாடு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக செல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அப்படின்னு சொல்லும்போது கணவருக்கு உடல்நல பாதிப்புகளோ இல்லாவிட்டால் அவருக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவுகளில் சில பிரச்சனைகளோ இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் என்பதனாலே அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆனால் சிலருக்கு அதிர்ஷ்டவசமாக கணவருக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். அதனால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இப்படி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுப்பிரமணிய புஜங்கம், நல்லா கவனிச்சுக்கோங்க, சுப்பிரமணிய புஜங்கம் இந்த ஸ்லோகத்தை டெய்லி சொல்லிக்கிட்டு வாங்க. இந்த சுப்பிரமணிய புஜங்கம் சொல்ல சொல்ல நல்லது. அதுவும் என்ன செய்யணும்னா ஓம் சரவணபவ, இந்த சரவணபவ கோலம் இருக்கு இல்லையா, அந்த கோலத்தை போட்டு அதில் மேலே ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சுப்பிரமணிய புஜங்கம் படிச்சிட்டுனா குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். சிலருக்கு சத்துருக்களுடைய உபாதை இருந்து கொண்டிருக்கிறது, எதிரிகள் தொந்தரவு இருக்குது, அந்த எதிரிகள் தொந்தரவும் நீர்த்து போகும். ஸோ நல்ல சூழ்நிலை உங்களுக்கு வருது. ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது. படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. அதிர்ஷ்டகரமான நேரம், அதிர்ஷ்டங்கள் பெருக, அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு நிலைத்திருக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயாரை வழிபடுங்க, செல்வம் நிறைஞ்சிருக்கும், மனசு நிம்மதியா இருக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கார். சிலருக்கு திடீர்னு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிலர் தாய் திருநாடு திரும்பக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. நம்ம கடந்த ஆண்டிலிருந்தே சொல்லிட்டு வரோம், கனடா, ஆஸ்திரேலியா, UK போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனமாக இருங்கள். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் கவனமாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். பல நிகழ்ச்சிகள் அங்கங்கே நம்ம குறிப்பிட்டுருக்கோம். சிலருக்கு அந்த நாடுகளில் நீங்கள் இருக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம், அப்படிங்கிறனால கூடுதல் கவனமாக இருங்கள். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா 12ஆம் இடத்தின் அதிபதி ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார். சிலருக்கு வெளிநாடு அமைப்பு, சிலருக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய அமைப்பும் இப்பொழுது உண்டு. இருக்கக்கூடிய இடத்துல சார் எனக்கு வேலை நெருக்கடி இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய நாடுகளில் கூட நான் இருக்கேன், இல்லை வேற ஒரு நாட்டில் இருக்கேன், எனக்கு வேலை நெருக்கடி இருக்குன்னா அந்த வேலை நெருக்கடியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த வேலையை நான் விட்டுட்டுமா சார், வேலை தேடட்டுமா சார் என்று நான் குறிப்பிட்ட நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், நான் தற்பொழுது குறிப்பிட்ட நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வேலை விஷயங்களில் எந்த கடுமையாக இருந்தாலும் பொறுத்து போகத்தான் வேண்டியிருக்கும். வேறு வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வது பலருக்கு இப்போ சாதகமாக இருக்காது. அதே நேரத்தில் 6ல் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் எப்படிப்பட்டவர், 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியமும் இந்த வாரம் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வெகு சீக்கிரம் பெரும் பொருள் வரவு வரப்போகுதுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. நிறைய பணம் சம்பாதிக்க போறீங்க. தற்போது உள்ள தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்.
சனி ராசியில் இருக்கார், 4 குரு பகவான் இருக்கார், வக்கரமாக இருக்கார். அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம நம்முடைய பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சிலருக்கு ஓவர் பணம் செலவாகும், சிலர் ஹெல்த்துக்காக பணம் செலவழிக்க வேண்டிய அவசியங்கள் வரலாம். கூடுதல் கவனமாக இருக்கும். நகைகள் வாங்குவதிலே நிறைய ஆர்வம் இப்பொழுது பெருகும். இப்போ இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல வளர்ச்சி இருக்கும். சிலருக்கு அரசு துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. இந்த வாரத்தில் நிறைய நன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு தேடி வரப்போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அதுவும் ஈச்சனாரி விநாயகரை கும்பிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ கூடி வரப்போகிறது. எப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா, சந்திர பகவான் இப்போ உங்களுக்கு அவர் கேட்டை நட்சத்திரத்தில் இந்த வாரம் பயணத்தை துவக்குகிறார். அதாவது 9வது ஸ்தானம் பாக்கிய ஸ்தானத்தில் பயணத்தை துவக்குகிறார். ரொம்ப பாக்கியமான செய்திகள் தேடி வரப்போகிறது. நல்ல நல்ல செய்திகள். குறிப்பாக படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அது சம்மந்தப்பட்ட செய்தி கூடி வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்குற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் சீட் கிடைக்கும். அந்த மாதிரியான செய்திகள் கூடி வரும். சிலருக்கு அதற்கு இணையான, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு இணையான இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட கூடி வரும். இன்னும் சிலருக்கு வேலை ரீதியாக நான் ஃபாரினில் வேலை எதிர்பார்க்குறேங்கிறவர்களுக்கு அதுபட்ட சம்மந்தப்பட்ட செய்திகள் கூடி வரும். நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே கூட உங்களை ஃபாரினுக்கு இப்போது அனுப்புவா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. சுக்கிர பகவான் லாபத்தில் இருக்கார். அதுதான் ரொம்ப விசேஷம். 3ஆம் இடத்தின் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய விசேஷம். உங்கள் பயணங்களில் வெற்றி, நகைகள் வாங்கக்கூடிய யோகம், நீங்கள் முயற்சிக்கக்கூடிய காரியங்களிலெல்லாம் வெற்றி, நீங்கள் போடக்கூடிய ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக இருக்கும், திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கும். நிறைய சொல்லிட்டே போகலாம். எல்லா முயற்சியும் வெற்றியடையக்கூடிய அருமையான நேரம். எஜுகேஷனில் உங்களுடைய நினைச்ச படிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் வருது. நல்ல விஷயம் இல்லையா? பிஸ்னஸில் இப்போ நல்ல ஆதாயங்கள் பெருகும்னு இருக்கும். இப்போ மன நிம்மதி தரும் நல்ல வாரம். இந்த வாரத்தில் சிலருக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. சரியான டயத்துக்கு சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜர். தில்லை நடராஜர் வழிபடுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம ராசிகளுக்குரிய, இந்த 12 ராசிகளுக்கு உரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நான் பேசுகிற போது ஏற்படக்கூடிய நிமித்தங்களின் அடிப்படையிலும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி அட்வைஸ், வாஸ்து ஆலோசனை, சுபமுகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்க்கணும், இப்படி எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.